Hi, hello, welcome to the channel Nancy is Easy. In this channel, we are focusing the concepts related to computer and computer science. So, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எம்ப்ளாயிஸ்க்கு எப்படி அட்டெண்டன்ஸ் ஷீட் மேக் பண்றது அப்படின்னு தான் இங்க பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம இதே மாதிரி எப்படி ஒரு ஷீட் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சீரியல் நம்பர், அப்புறம் நேம் ஆஃப் த எம்ப்ளாயி, டெசிக்னேஷன், அப்புறம் பிரசன்ட், ஆப்சென்ட். ஸோ இங்க பிரசன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் மந்த் அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இங்க வரும். இங்க வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற டீடைல் இங்க வரும். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எம்டியா தான் இருக்கும். இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேட்ல பிரசன்டா ஆப்சென்டா அப்படிங்கறத நம்ம இங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி எடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க ஆப்சென்ட் அப்படின்னா இங்க ஆப்சென்ட் அப்படி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்சென்ட் அப்படின்னு மார்க் பண்ணாங்கன்னா நம்பர் ஆஃப் பிரசன்ட் டேஸ் கம்மியாயிரும், நம்பர் ஆஃப் ஆப்சென்ட் டேஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். இது எல்லாமே வந்து ஒரு ஃபுல் மந்த்துக்கு நான் போட்டு வச்சிருக்கேன், அதனால இந்த மாதிரி வருது. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஷீட் ஃபுல்லாவே எம்டியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு செல்லுக்கும் அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி கலர் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கேன். இப்போ பிரசன்ட்னா கிரீன், வீக் ஆஃப்னா ரெட், அந்த மாதிரி ஆப்சென்ட்னா ஒயிட், இந்த மாதிரி ஒன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான், நம்ம வந்து என்ன கலர்னாலும் கொடுத்துருக்கலாம். ஸோ இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இங்க ஏன் நம்பர் ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஆப்சென்ட் டேஸ் கால்குலேட் பண்றோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு சேலரி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இங்க நம்பர் ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஆப்சென்ட் டேஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி அப்படின்னு கூட நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு எம்டியா ஒரு ஷீட் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சீரியல் நம்பர், அதுக்கப்புறமா எம்ப்ளாயோட நேம், அதுக்கப்புறமா டெசிக்னேஷன், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பிரசன்ட் டேஸ் கால்குலேட் பண்றதுக்காக பிரசன்ட் அப்படின்னு ஒரு காலம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஆப்சென்ட் டேஸ் கால்குலேட் பண்றதுக்காக ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க என்ன அப்படின்னா அந்த டேட், அந்த மந்த்ல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இங்க செல் மேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்க 31st வர மாதிரி செல் மேக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 01 அப்படின்னு எடுத்துக்கலாம், 1ஆம் தேதி அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் வந்து 02 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்க ஜஸ்ட் எல்லா செல்லுக்கும் 31 வரைக்கும் ஃபில் ஆகணும் அப்படின்னா ரெண்டு செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி அந்த 31st வரைக்கும் விட்டுட்டீங்க அப்படின்னா 31st வரைக்கும் டேட் வந்துடும். ஸோ 31st வரைக்கும் டேட் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஹெட்டிங் கொஞ்சம் கலர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெட்டிங்கை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த என்டையர் ரோவையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு மைல்டா ஒரு கலர் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சீரியல் நம்பர், இப்போ நான் வந்து ஒரு 20 எம்ப்ளாயிஸ் வந்து எடுக்க போறேன். ஸோ சீரியல் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க. 1, 2 சொல்லி 2 நம்பர் ஃபில் பண்ணிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வேணுமோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. நான் வந்து 20 வரைக்கும் வச்சிருக்கேன். ஸோ 20 வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நேம் டெசிக்னேஷன் வந்து நான் ஓல்டு ஃபைல்ல இருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நேம் டெசிக்னேஷன் காப்பி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த செல்ல வந்துட்டு அந்த லிஸ்ட் மாதிரி மெயின்டைன் பண்ண போறோம். அதாவது பிரசன்ட் ஆப்சென்ட் அப்படின்னு செலக்ட் பண்றதுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி வந்தது இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். நீங்க ஒவ்வொரு செல்லா செலக்ட் பண்ணி அந்த லிஸ்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணிருங்க அப்படின்னா பெஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதியில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் செல், அதாவது அந்த எல்லா டேட்டையும் அப்படியே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு டேட்டா அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் அந்த டேபை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேட்டா வேலிடேஷன், அதை கிளிக் பண்ணிட்டு இங்க இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதுல செட்டிங்ஸ் அப்படிங்கிற டேப்ல கீழே அலோ அப்படிங்கிற ஏரியால எனி வேல்யூ அப்படிங்கறத நமக்கு நார்மலா இருக்கும். அந்த பிளேஸ்ல போயிட்டு நீங்க லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல சோர்ஸ் கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்ல என்னென்ன வேல்யூஸ் தான் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்து பிரசன்ட், ஆப்சென்ட், சிஎல், எம்எல், அதுக்கப்புறமா வீக் ஆஃப், இந்த 5 வேல்யூஸையும் வச்சுக்கலாம். ஸோ பிரசன்ட் உங்களுக்கு அந்த வேல்யூ எப்படி டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொடுங்க. நான் வந்து பிரசன்ட்டுக்கு பி, ஆப்சென்ட்டுக்கு ஏ, சிஎல், அதுக்கப்புறமா கமா எம்எல், அதுக்கப்புறமா வீக் ஆஃப், இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு லிஸ்ட்ல இந்த 5 வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா செல்லையுமே இப்படி கிளிக் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி லிஸ்ட் ஒன்று மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இங்க நமக்கு நார்மலா பார்க்கும்போது எம்டியா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்க கலர் ஃபில் பண்ணனா பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி அந்த 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதியில லாஸ்ட் எம்ப்ளாயி வரைக்கும், அதாவது ஃபுல் செல்லையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஹோம் டேப் போயிருங்க. அதுல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நியூ ரூல் அதை செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு
இந்த இடத்துல செலக்ட் ரூல் டைப் அப்படின்னு இருக்கும். அங்க செகண்ட் ஆப்ஷன் ஃபார்மட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டைன் அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறமா கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். எடிட் த ரூல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வரும். அதுல செல் வேல்யூ அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். பிட்வீன் அப்படின்னு இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பிரசன்ட், எனக்கு பிரசன்டா இருந்தா ஒரு கலர், ஆப்சென்டா இருந்தா ஒரு கலர், சிஎல்ஆ இருந்தா ஒரு கலர், எம்எல்ஆ இருந்தா ஒரு கலர், அதுக்கப்புறமா வீக் ஆஃப் இருந்தா ஒரு கலர். அதுதான் இங்க நான் வந்து ஃபில் பண்ண போறேன். ஸோ பிரசன்ட் அப்படிங்கறது நீங்க டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க கீழே ஃபார்மட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. நீங்க வந்து எப்படினாலும் ஃபார்மட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மெயினா கலரை வச்சுதான் ஃபார்வர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபில் அப்படிங்கிற டேபை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க இதுல வந்து ஃபாண்ட், பார்டர் இதை வச்சு கூட நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பாத்துக்கலாம். ஆனா நம்ம கலர் வச்சு பண்ணும்போது நல்லா எஃபிஷியன்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்றோம். ஸோ ஃபில் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு கீழே என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிரசன்ட்க்கு கிரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரீன் பண்ணிட்டு இங்க ஓகே. நெக்ஸ்ட் இந்த டயலாக் பாக்ஸ்லயும் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ ஆல்ரெடி அந்த ஏரியா ஃபுல்லா செலக்ட் ஆகியே இருக்கும். மறுபடியும் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிரசன்ட்க்கு மட்டும் பண்ணிருக்கோம். இதே மாதிரி ஆப்சென்ட்டுக்கும் பண்ணிருங்க. ஸோ அதே மாதிரிதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், நியூ ரூல், செகண்ட் ஆப்ஷன் ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டைன், பிட்வீன்ல போயிட்டு ஈக்குவல் டு, இப்போ ஆப்சென்ட்க்கு பண்ண போறோம். ஸோ ஏ அப்படிங்கிற லெட்டர் மட்டும் டைப் பண்ணிட்டு ஃபார்மேட், ஆப்சென்ட்னா நம்ம வந்து எல்லோ கலர் வச்சுக்கலாம். அப்புறம் ஓகே. நெக்ஸ்ட் வரக்கூடிய டயலாக் பாக்ஸ்லயும் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி மீதி இருக்க 3 ஆப்ஷனுக்கும் பண்ணிருங்க. நீங்க வந்து மொத்தமா பண்ணீங்கன்னா அது கொலாப்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அதனால ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணியே பண்ணிக்கோங்க. திரும்பவும் அதே மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும். இதில் நீங்க மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லா செல்லும் செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அப்படி ஆகலைன்னா நீங்க ஒவ்வொரு செல்லா செலக்ட் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும். அது ரொம்ப கஷ்டமாயிரும். 31 நாள் இருக்கு, 20 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இதே மாதிரி எம்ப்ளாயிஸ் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அத்தனை செல்லையும் செலக்ட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். பெட்டர் எல்லா செல்லையுமே மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா தான். ஸோ வீக் ஆஃப்க்கு மட்டும் நான் வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இது எந்த மந்த் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜனவரி மந்த்துக்காக போடுறேன். அப்ப இந்த இயரோட ஜனவரி மந்த்ல எத்தனை டேஸ் வந்து என்னென்ன டேலாம் வீக் ஆஃப் அப்படின்னா 2, 3, அதுக்கப்புறம் 9, 10, 16, 17, 23, 24. ஸோ வீக் ஆஃப்லாம் நீங்கள் ஃபர்ஸ்டே செலக்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மற்ற டேஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் ஆப்சென்ட் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் ஃபர்ஸ்டே செலக்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த 2, 3 அப்படிங்கிறது எல்லா எம்ப்ளாயிஸ்க்குமே வீக் ஆஃப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு எம்ப்ளாயிஸ்க்கும் அதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அது ஃபுல்லாகவே எல்லா செல்லுக்குமே ஃபில் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் மற்ற சாட்டர்டே சண்டேக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பர்டிகுலர் எம்ப்ளாயி 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ப்ரெசென்ட் வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அந்த 4 ஆப்ஷன் வரும். ப்ரெசென்ட்னா ப்ரெசென்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் எம்ப்ளாயி ஆப்சென்ட் அப்படின்னா ஆப்சென்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்த எம்ப்ளாயி ப்ரெசென்ட் அப்படின்னா ப்ரெசென்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் சாம்பிளா எல்லா இதுக்குமே ஒரு டேட்டா வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்பதான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் அண்ட் ஆப்சென்ட் வந்து அந்த ஃபார்முலா வச்சு டிஸ்பிளே பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து சப்போஸ் ஒரு ஏதாவது 2 செல் வந்து நேரோவா இருக்கு, அது வைடரா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அந்த செல் எந்த காலமோ அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் மேல அந்த ரூலர்ல வச்சுட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் செல்ஸ்லாம் வந்து வைடர் ஆயிரும். இதே மாதிரி நீங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு வைடர் ஆக்கணுமோ நேரோ ஆக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரேண்டமா வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த மந்த்ல அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபார்முலா பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னா இந்த செல்லை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயோட ப்ரெசென்ட் அப்படிங்கிற செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஃபார்முலா பார்ல போயிட்டு டைப் பண்ணுங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு எந்த செல்ல இருந்து அப்படின்னா 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு பார்க்க போறோம். ஸோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆனோடனே அந்த பர்டிகுலர் ரேஞ்ச் வந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறம் கமா
இப்போ என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா பிரசன்ட், எத்தனை நம்பர் ஆஃப் பிரசன்ட் டேஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். பிளஸ் இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பிரசன்ட் அண்ட் வீக் ஆஃப் ரெண்டையும் சேர்த்து தான் பிரசன்ட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண போறோம். அதனால அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா பிளஸ் இன்னொரு ஃபார்முலா கவுண்ட் இஃப். இப்போ ரேஞ்ச் என்ன அப்படின்னா 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எங்கெல்லாம் வீக் ஆஃப்னு இருக்கோ அதையும் நம்ம வந்து சேர்த்து ஆட் பண்ணி தான் பிரசன்ட் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு ரேஞ்ச் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணீங்கன்னா மேலே ரேஞ்ச் வந்துடும். என்டர் பண்ணுங்க. உங்க எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இங்க டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இதே மாதிரி ஆப்சென்ட் அப்படிங்கிறதும் அப்புறம் பிரசன்ட் அப்படிங்கிறத வச்சுட்டு ஜஸ்ட் எல்லா செல்லுக்கு நீங்க ட்ராக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் இதே மாதிரி கால்குலேட் ஆயிரும். ஒரு தடவை நம்ம ஃபார்முலா போட்டாலே போதும். இப்போ என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பிரசன்ட் டேஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் அட் பிளஸ் வீக் ஆஃப். இதே மாதிரி ஆப்சென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் CL ஆப்சென்ட் நம்பர் ஆஃப் ML இதெல்லாம் சேர்த்து தான். ஸோ ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா ஆப்சென்ட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் செல்ல கிளிக் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா அதே ஃபார்முலா தான் கவுண்ட் இஃப் போட்டு 3 ஆட் பண்ணிட வேண்டியதான். மற்ற எம்ப்ளாயிஸ்க்கும் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் ஷீட் பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஆப்சென்ட் டேஸை பேஸ் பண்ணி சேலரி எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe the channel for more videos and press the bell notification icon for more updates. Thank you.